மக்கள் நல திட்டங்களை நாட்டிலேயே மிகச்சிறப்பாக நிறைவேற்றிட அயராது உழைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளன. அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக 1 கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன. விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வங்கிகள் வழங்கிடும். விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளிக் கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயின்றும் மகளின் உயர்கல்விக்காக உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும். அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக 10 லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும். மேலும் தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக்கடன், கல்விக் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டிச் சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன. அரசு அலுவலர்களுக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் 2025-26 ஆண்டு நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயன்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்திருவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும்.